ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனல்ல திருமலை திருப்பதி பற்றிய இன்றைய தரிசன தகவல்களை பற்றி பார்க்கலாம். வரக்கூடிய மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணத்தை முன்னிட்டு திருமலை ஸ்ரீ வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல சுமார் 10:30 மணி நேரத்திற்கு நடை அடைக்கப்படும் என்று டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி சந்திர கிரகணமானது மதியம் 3:20 மணி தொடங்கி மாலை 6:47 மணியோடு முடிவடையுது. திருமலை கோவிலினுடைய பாரம்பரிய வழக்க முறைப்படி கிரகணத்திற்கு 6 மணி நேரத்திற்கு முன்னாடியே கோவிலினுடைய நடை சாற்றப்படக்கூடிய வழக்கம் இருக்கக்கூடிய காரணத்தினால மார்ச் 3ஆம் தேதி திருமலை வெங்கடேஸ்வர பெருமாள் கோவில்ல காலை 9 மணி தொடங்கி இரவு 7:30 மணி வரைக்கும் நடை சாற்றப்பட்டிருக்கும். கிரகணம் முடிந்த பிறகு சுத்தி புண்ணியாவச்சனம் முடிந்த பிறகு 7:30 மணிக்கு நடை திறந்து பக்தர்கள் இரவு 8:30 மணி முதல் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என்பதையுமே டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து 10:30 மணி நேரம் நடை சாற்றப்படக்கூடிய காரணத்தினால அன்றைய தினம் அஷ்டதல பாத பத்மாராதனா சேவா, கல்யாண உற்சவம், ஊஞ்சல் சேவா, ஆர்ஜித பிரம்மோத்சவம், சோஷர தீப அலங்கார சேவா, புரோட்டோகால் விஐபிக்கான பிரேக் தரிசனம், ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனம், 300 ரூபாய் ஸ்பெஷல் என்ட்ரி தரிசனம், 1 வயதிற்கு குறைவான குழந்தைகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய இன்ஃபேன் தரிசனம், சீனியர் சிட்டிசன்ஸ், பிசிக்கலி சேலஞ்சு பீப்புளுக்கான தரிசனம், டோனார் தரிசனம் மற்றும் என்ஆர்ஐ, டிஃபென்ஸ் பர்சனல் மற்றும் ஃபாரினர்ஸ்க்கான தரிசனமும் மார்ச் 3ஆம் தேதி டிடிடி கேன்சல் பண்ணியிருக்காங்க. மார்ச் 3ஆம் தேதி தரிசனத்திற்காக மார்ச் 2ஆம் தேதி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் கொடுப்பாங்களா இல்லையா என்பது டிடிடி அந்த குறிப்பிட்ட வாரத்துல அப்டேட் பண்ணுவாங்க. வரக்கூடிய பிப்ரவரி 1ஆம் தேதி ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டியை முன்னிட்டு பாப்ப விநாசம் டேம் தாண்டி இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண தீர்த்தத்துக்கு ட்ரெக்கிங் போறதற்கு அன்றைய தினம் காலை 6 மணி தொடங்கி மதியம் 12 மணி வரைக்கும் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க என்று டிடிடி தெரிவிச்சிருக்காங்க. பாப்ப விநாசம் டேம்ல இருந்து ட்ரெக்கிங் ஆரம்பிக்கும். பாப்ப விநாசம் டேமினுடைய என்ட்ரி காலையில 6 மணிக்கு ஓபன் பண்ணுவாங்க. என்ட்ரி மதியம் 12 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அன்றைய நாள் பாப்ப விநாச தீர்த்தம் வரைக்கும் போறதுக்கு 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் எந்த பிரைவேட் வெஹிக்கிள்ஸும் அலோ பண்ண மாட்டாங்க. ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ஸஸ் மட்டும் தான் போகும். ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழாவிற்காக பாப்ப விநாச டேம் வரைக்கும் போறதுக்கு திருமலை பாலாஜி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் ராம்பைஷா பஸ் ஸ்டாண்ட்ல இருந்தும் பஸ்கள் புறப்படும். அப் அண்ட் டவுன் ஒருத்தருக்கு 75 ரூபாய் நம்ம டிக்கெட் காஸ்ட் பே பண்ணி டிக்கெட் வாங்கிக்கணும். இந்த ட்ரெக்கிங் போறதுக்காக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் டிடிடி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 10 வயதிற்கு குறைவான குழந்தைகளை அலோ பண்ண மாட்டாங்க. 50 வயதிற்கு மேற்பட்டவர்களை அலோ பண்ண மாட்டாங்க. உடல் எடை அதிகமாக இருக்கக்கூடிய ஒபீஸ் பர்சன்ஸ், ஆஸ்மா பர்சன்ஸ், ஹார்ட் டிசீஸ் இருக்கக்கூடியவர்கள், கிரானிக் டிசீசஸ் இருக்கக்கூடியவர்கள், சமீப நாட்கள்ல சர்ஜரி செய்திருக்கக்கூடியவர்கள், இவர்களை எல்லாமே ட்ரெக்கிங்காக அலோ பண்ண மாட்டாங்க. பாப்ப விநாச டேம் ஆரம்பமாகக்கூடிய இடத்துல மெடிக்கல் செக்அப் செய்த பிறகுதான் ட்ரெக்கிங்காக பக்தர்களை அலோ பண்ணுவாங்க. பிபி எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க. ரொம்ப அதிகமான பிபி இருக்கக்கூடியவர்களையும் ட்ரெக்கிங்காக அலோ பண்ண மாட்டாங்க. பாப்ப விநாச டேம் ஆரம்பமாகக்கூடிய இடத்துல பக்தர்களுக்கு பிரேக்ஃபாஸ்டுக்காக உப்மா, பொங்கல் ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க. கூடவே காஃபி, வாட்டர் எல்லாமே கொடுத்துருவாங்க. அடுத்து ட்ரெக்கிங்காக எடுத்துட்டு போறதுக்காக பேக்டு ஃபுட்டும் கொடுப்பாங்க. ஏதாவது ஒரு அன்னப்பிரசாதம், புளிசாதம் போல ஏதாவது ஒன்று பேக் பண்ணி கொடுத்துருவாங்க. மோர் எல்லாம் கொடுப்பாங்க. அது நீங்க பாட்டில்ஸ் வச்சிருக்கீங்கன்னா அதுல பிடிச்சிட்டு கூட போகலாம். ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஸ்ரீராமர் மற்றும் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் செய்வதற்காக திருமலை கோவில்ல இருந்து அர்ச்சகர்கள் அபிஷேக பொருட்கள், நைவேத்தியங்கள் எல்லாம் எடுத்து புறப்பட்டு ராமகிருஷ்ண தீர்த்தத்தில் இருக்கக்கூடிய ராமர் மற்றும் கிருஷ்ணருக்கு பால், தயிர், சந்தனத்தால அபிஷேகம் செய்து முடித்த பிறகு நைவேத்தியம் படைச்சிட்டு அந்த பிரசாதத்தை பக்தர்களுக்கு கொடுப்பாங்க. இது காலை 9 மணி தொடங்கி 10 மணி சமயத்துல ராமகிருஷ்ண தீர்த்தத்துல நடக்கும். தை மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று தான் ராமகிருஷ்ண தீர்த்த முக்கோட்டி விழா ஒவ்வொரு ஆண்டும் திருமலையில நடக்கும். தை பௌர்ணமியை முன்னிட்டு பிப்ரவரி 1ஆம் தேதி மாலை 7 மணி தொடங்கி 9 மணி சமயத்துல திருமலை கோவிலினுடைய மாட வீதிகள்ல கருட வாகன சேவை நடக்கும். இன்று ஜனவரி 30ஆம் தேதி, நாளை ஜனவரி 31ஆம் தேதிக்குரிய இலவச எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் மற்றும் திவ்ய தரிசன டோக்கன்ஸ் மதியம் 2:30 மணி தொடங்கி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் 15,000 டோக்கன்களும் திவ்ய தரிசன டோக்கன்கள் 2,000 டோக்கன்களும் கொடுத்தாங்க. இன்று ஜனவரி 30ஆம் தேதி 8:15 மணி நிலவரப்படி எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் இன்னும் 1112 டோக்கன்கள் மீதமுள்ளது. திவ்ய தரிசன டோக்கன்கள் சுமார் 800 டோக்கன்கள் மீதமுள்ளது. நேற்று ஜனவரி 29ஆம் தேதி திருமலை தரிசனத்திற்கு வந்த மொத்த பக்தர்களினுடைய எண்ணிக்கை 61,315. முடிக்காணிக்கை கொடுத்த பக்தர்கள் 22,076. உண்டியல் காணிக்கை 4.76 கோடி.
நேற்று டோக்கன் இல்லா நேரடி சர்வ தரிசன பக்தர்கள் 31 கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வெயிட் பண்ணதாகவும் அவர்களுக்கு தரிசனத்திற்கு சுமார் 8 மணி நேரத்திலிருந்து 10 மணி நேரம் ஆனதாகவும் டிடிடி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த வீடியோவை மறக்காம உடனடியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ், நெய்பர்ஸ் மற்றும் கொலீக்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்க. நிறைய நண்பர்களோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இந்த தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும். திருமலை மற்றும் திருப்பதி பற்றிய மேலும் பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.